இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, நீதி அரசர் அவர்களே, திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை வேண்டாம், எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும். இவங்க கதையை சரியாக எடுக்கிறதில்ல. அது எடுத்தால் தான் ஓடும். சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும். இப்படியாக இந்த பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. அவங்க படமெல்லாம் நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே, நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள், காமெடிகள், அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிறணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசண்டாக இருந்தார். இப்படி கதை நல்லா இருந்தால் எப்போவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க இணை தயாரிப்பாளர் செல்வகுமார், அப்புறம் யாருமா பகவதி படா. சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படியே எவ்வளோ பேசலாம்னு தொண்டு வர சரியில்லை. ஆமாம், அதாவது 5 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் இது பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். சிவசம்போ ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருக வரவேற்று. மை கேட்கலையா? அப்போ ரொம்ப கேட்டுச்சிட்டிங்க, இப்போ கேட்கவே இல்லைங்களே. மணி 9 ஆச்சு, நம்ம கேட்டானே கேட்கட்டானே. ஆமாம், செந்தில் நம்ம யோசிச்சிட்டே இருக்காப்புல, இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சுட்டே இருக்காப்புல. வந்தவொடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு ஈஸியரில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அதே போல் 4:30 மணிக்கு வந்த காத்திருந்தேன், உங்களெல்லாம் கடுப்பேற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமாம், எல்லோரும் பேசி என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியே சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம், நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி எதாவது படம் நடிச்சிருக்கேன்? அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. இவன் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு பாதி அண்ணாச்சி அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேறு மாதிரி எதாவது எழுதிட்டு போகிறாங்கடா. ஏன்னா நீங்கள் வேறு டயலாக் எவ்வளோ டயலாக் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீ அடித்தா தண்ணி வருமா அப்படின்னு வேறு டயலாக் போட்டிருக்கீங்க. நான் எவ்வளவோ டைலாக்லாம் அந்த படத்தில் பேசியிருக்கேன். என்னடா செல்லக்குட்டி. சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. சரியா? ஆமாம், தம்பிக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலாண்ணே, நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகாக மக்களுக்கு, எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க, எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம். ஆமாம், ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்?
ஆமாம், அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோயினிங்களா? வில்லியா? ஆமாம், அதில் அண்ணன் பகவதி பாலான்னு நடிச்சிருக்கப்பன்னு நினைக்கிறேனே. ஆமாம், இவங்களாம் நடித்தது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆமாம், நான் போனேன், நடித்து முடிச்சோடனே டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். இங்கே சொல்லலையா? நான் சொல்லிடுறேன், டேரக்டருக்கு பதிலாக நானும் சொல்லிடுறேன். டேரக்டரும் நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. ஆமாம், அதனால் படத்தில் பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்கே ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 பேர் எங்கம்மா? ஆமாம், அந்த பொண்ணு உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட்டு சாங்லலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்காப்புல. இப்போ வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது. பாப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே? ஆமாம், அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டல், நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க, புதுசாக இருக்குது. ஆமாம், அது கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்ண்ணன். ஆமாம், செந்தில்ண்ணன் அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணே சின்ன கேரக்டரா, நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனால் நம்ம 2 படத்தை தான் பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க. யார் செந்தில்ண்ணா? சஸ்பென்ஸ் வச்சு விடுங்க, வெளியே சொல்லாதீங்க. இன்னும் சொல்லிடுமா? சொல்லட்டுமோ? ஆமாம் அண்ணா, அப்படியா காமெடியிலண்ணே வில்லண்ணா? சரி, என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா. அவன் சொன்னார், பகுதி வர செஞ்சோம், அவ்வளோதான். அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து தான் தெரியும். ஆமாம், அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம், அங்கே போயிடாங்கண்ணே, அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடிக்கிலே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருப்போமே. ஆமாம், அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிட்றோம். அதனால் அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ வில்லன் நடிச்சார் நினைக்கிறேன். மறப்போம், மன்னிப்போம். அடுத்த படத்துலேருந்து அண்ணன் காமெடியில் இதனுடைய பணிகளை தொடர வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன் இதோடு நிறுத்திக்கிறேன், சரியா? நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆகிடுச்சு. அதனால் நம்ம சிவசம்பவ திரைப்படம் நடித்த, அதை வாழ்த்த வந்த, இதில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி, இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கு கூட சொன்னார். அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதில் இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.